ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தினம் ஒரு சமையல். இன்றைக்கி தினம் ஒரு சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் நோம்பு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், புதினாவும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க, மஷ்ரூமும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நெய் எடுத்திருக்கேன், எண்ணெய் எடுத்திருக்கேன், ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெந்தயம் எடுத்திருக்கேன், தாளிக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி எடுத்திருக்கேங்க. அரிசியும் பாசி பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து 200 கிராம் அளவுள்ள படிங்க. நான் இதில் வந்து 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் குக்கர் வச்சுக்கலாங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ கூட இந்த நொம்பு கஞ்சிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். போதும். இப்போ தாளிக்க வச்சுருந்தேன் இல்லையா, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கலரி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்குற டைமில் நான் 3 பச்சை மிளகாய் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு கலரிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. கலரி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புதினா, இந்த புதினா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இந்த புதினா வதக்கும் போது சரியான ஸ்மெல் வருதுங்க. புதினாவை ஒரு வதக்கிடலாம். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நான் மஞ்சள் பொடி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 5 டம்ளர் தண்ணி அரிசிக்கு மட்டுமே. பாசிப்பருப்பு வந்து 1/2 டம்ளர், அதுக்கு வந்து 1 1/2 எடுக்கணும். ஸோ நான் மொத்தமாக 6 அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர டைம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துக்கிறேங்க. இதில் அரிசியும் பருப்பையும் 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு விசில் போட்டுடுறேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சாச்சுங்க. சிம்மில் வச்சு 4 விசில் விடலாங்க. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தேங்க, நல்லா வந்திருந்தது. இந்த டைமில் ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்து அதில் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், நெய் விட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம தாளித்த சீரகத்தையும் வெந்தயத்தையும் அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான வெஜ் நோம்பு கஞ்சி ரெடிங்க.
இதே போல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தினம் ஒரு சமையல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.